மே மந்த் ஸ்டார்டிங்லேருந்து தம்பி வீட்டில் தான் இருந்தோம். ஒரு டைம் வீடியோ எடுக்கலாம்னு நினைப்பேன். ஆனால் அப்படியே ஜாலியாக போயிட்டு இருந்தது. ஸோ நேற்று தான் அத்தை வீட்டுக்கு வந்தேன். வந்ததும் ஒரு சின்ன வீடியோ ஒன்று எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேன். நானும் என் பொண்ணு எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துவிட்டோம். கூட அக்கா பையனையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அக்கா இன்னும் தம்பி வீட்டில் தான் இருக்கா. அவள் 2 டேஸ் கழித்து வருவாள். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அத்தை குக்கர்லேயே தக்காளி சாதம் ரெடி பண்ணியிருந்தாங்க. எங்களுடைய ஃபேவரட். என்ன செய்யட்டும்னு கேட்டாங்க. தக்காளி சாதம் வேணும்னு கேட்டோம். ஸோ சைட் டிஷ் எக் பாயில் பண்ணியிருந்தாங்க. அண்டு மேங்கோ பச்சடி. அது கண்டிப்பாக மிஸ் ஆகாது. இது சம்மர் மேங்கோ சீசன். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ரெடி பண்ணிவிடுவாங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சு சூப்பராக சாப்பிட்டதும் நேற்று டிமார்ட் போயிருந்தோம். அங்கே அந்த யோகட் மேங்கோ எடுக்காதீங்கன்னு பசங்கிட்ட சொன்னேன். அது வேணும்னு அடம் பண்ணி எடுத்தாங்க. ஃபைனலாக அதை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பண்ணாங்க. அவங்களுக்கே பிடிக்கல. கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் நேரம் போல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் பசங்களை கூட்டிகிட்டு பர்கர் கிங் போயிருந்தோம். அங்கே வீடியோ எடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் மறந்துட்டேன் ஃபுட்டெல்லாம் பார்த்ததும். ஸோ ரிட்டன் வரும்போது ஃபேவரட் பலாப்பழம் வாங்கிட்டு வந்துட்டோம்.